ஏற்காடு மலர் கண்காட்சியின் 3வது நாளான இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் சுற்றுலா பயணிகள் ஏராளமானோர் குவிந்திருக்கின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் குமரேசன் இணைகிறார். குமரேசன், மக்கள் கூட்டம் எந்த அளவுக்கு இருக்கு மலர் கண்காட்சியை பார்க்க? விரிவான தகவல்களை பதிவு செய்ய. நிச்சயமாக கிழக்கு தொடர்ச்சி மலையின் அரசன், அதே போல ஏழைகள் எளிதாக வந்து செல்லக்கூடிய ஏழைகளின் ஊட்டி என்று சொல்லக்கூடிய இந்த ஏற்காட்டில் தான் கோடை விழா மலர் கண்காட்சி என்பது நேற்று முன்தினம் தொடங்கியது. 3வது நாளான இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் இன்று ஏராளமான மக்கள் பல்வேறு பகுதிகளிலும் இருந்து வந்து குழுமி இருக்கிறார்கள். அந்த காட்சியை நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து மக்கள் கார்கள் மற்றும் வேன் பேருந்துகள் மூலமாக அவர்கள் அணிவகுத்து வந்திருக்கிறார்கள். தங்கள் குடும்பமாக பல்வேறு பகுதிகளிலிருந்து அணிவகுத்து வந்திருக்கார்கள். அது மட்டுமல்லாமல் அண்டை மாநிலமான பெங்களூர், கேரளா, ஆந்திரா என பல்வேறு பகுதிகளிலிருந்து இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் மக்கள் பல்வேறு இடங்களிலிருந்து வந்ததால் இன்று ஏற்காடே குலுங்கியது என்று கூறலாம். அந்த வகையில் ஏற்காட்டில் ஏராளமான மக்கள் தற்போது குழுமியிருக்கார்கள். குறிப்பாக ஏற்காட்டு மலர் கண்காட்சியை பொறுத்தவரை பல்வேறு மலர் அலங்கார வடிவமைப்புகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அதாவது குறிப்பாக 1.5 லட்சம் மலர்களை கொண்டு ஏற்காடு அண்ணா பூங்காவில் பல்வேறு மலர் அலங்கார வடிவமைப்புகள் செய்யப்பட்டிருக்கின்றது. நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கின்ற இந்த மேட்டூர் அணையின் 16 கண் மதகு பாலம் என்பது 73,000 மலர்களை கொண்டு வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல வன விலங்குகள் யானை, புலி, சிங்கம், அதே போல பாம்பு, குரங்கு என பல்வேறு வடிவமைப்புகள் 50,000 மலர்களை கொண்டு வடிவமைக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளை கவரக்கூடிய அந்த கார்ட்டூன் பொம்மை வடிவங்கள் என பல்வேறு மலர் அலங்கார வடிவங்கள் மட்டுமல்லாமல் மலர் அலங்கார வளைவுகளும் இங்கு செய்யப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் ஆந்தூரியம், டெல்லியம் உள்ளிட்ட பல்வேறு அரிய வகை மலர் தொட்டிகள் 25,000 மலர் தொட்டிகள் இங்கு அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றன. இது ஒரு புறம் இருந்தாலும் கூட இன்று காலையிலிருந்தே ஏற்காட்டில் ஒரு குளிர்ச்சியான சீதோஷ நிலை நிலவி வருகிறது. குறிப்பாக தரையை தழுவி தள்ளக்கூடிய அளவில் இங்கு மேகமூட்டங்கள் நிலவி வருவதால் சுற்றுலா பயணியை பொறுத்தவரை ஒரு கூடுதல் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். அந்த வகையில் தான் ஏற்காட்டை பொறுத்தவரை இன்று ஒரு குளிர்ச்சியான சீதோஷ நிலை ஒருபுறம், மலர் அலங்கார வடிவமைப்புகள் ஒருபுறம் என இருக்கின்றது. தற்போது இங்கு வந்திருக்க சுற்றுலா பயணிகளிடமே கேட்போம். அம்மா, நீங்க எந்த பகுதியிலிருந்து வந்திருக்கீங்க? ஏற்காடை பொறுத்தவரை இன்னைக்கு எப்படி இருக்குங்க? சார், நாங்கள் கள்ளக்குறிச்சிலேருந்து வந்திருக்கோம். பார்க்கவே ரொம்ப அருமையாக இருக்குது. மேகங்கள் எல்லாம் அப்படியே எங்களை தொட்டு தழுவிட்டு போகுது. பார்க்கும்போதே ரொம்ப மனசு லேசாக இருக்குது. அந்த மேகத்தை பார்க்கும்போது நல்லா இருக்குது. ஃப்ளவர்ஸ் வச்சு நிறையா அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நிறையா அனிமல்ஸு, நிறையா எல்லாமே வச்சு அந்த ஷேப்பெல்லாம் வச்சு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பசங்களுக்கு பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ஜாய் பண்ணுறாங்க. இங்கேருந்து போகவே அவங்களுக்கு மனசு வரல. நல்லா இருக்குங்க சார். சூப்பர். நீங்கள் எந்த பகுதியிலேருந்து வந்திருக்கீங்க? ஏற்காடு இன்னைக்கு எப்படி இருக்குது? மலர் கண்காட்சி எப்படி இருக்குது? நாங்கள் சேலத்துலேருந்து வரோம், கோரிமேடு. ரொம்ப சூப்பராக இருக்குது. பிள்ளைங்களாம் ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. நாங்களும் என்ஜாய் பண்ணுறோம். கிளைமேட் ரொம்ப சில்லுன்னு இருக்குது, நல்லா இருக்குது. எல்லா வருஷத்தோட இந்த வருஷம் ரொம்ப சில்லுன்னு இருக்குது கிளைமேட். நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க? எப்படி இருக்கு ஏற்காடு? கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரத்துலேருந்து வந்திருக்கோம். நல்லா இருக்குது. ரொம்ப டிராஃபிக் அதிகமாக இருக்குது. கிளைமேட் சூப்பராக இருக்குது. சில்லுன்னு நல்லா இருக்குது. இந்த ஃப்ளவர் ஷோ, இந்த ஃப்ளவர் எல்லாமே பார்க்க அழகாக இருக்குது. ஜாலியாக இருக்குது. பயங்கரமாக இருக்குது. அந்த புகை, கிளைமேட்டு எல்லாமே சூப்பராக இருக்குது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நாங்கள் ஃபேமிலியோடு வந்திருக்கோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பார்க்குறதுக்கு சந்தோஷமாக இருக்குது. இந்த மலர் அலங்காரங்கள்லாம் எப்படி இருக்குது? ரொம்ப நல்லா இருக்குது. நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. எங்களுக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு. இது பார்த்தா ஒரு மினி ஊட்டி மாதிரியே இருக்குது. நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம். காலையிலேருந்து இங்கே தான் இருக்கோம். ஜாலியாக இருக்குது. போக மனசு வரல. இன்னும் கொஞ்சம் போய் சுற்றி பார்க்கணும். சுற்றுலா பயணிகளை பொறுத்தவரை மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள். காரணம், இன்று ஞாயிற்றுக்கிழமை பல்வேறு பகுதிகளிலிருந்தும் ஏராளமான மக்கள் இங்கு படையெடுத்திருக்கிறார்கள். இதனால் ஏற்காடு குலுங்கி கொண்டிருக்கின்றது. குறிப்பாக ஏற்காட்டில் இன்று காலை முதலே ஒரு குளிர்ச்சியாத சீதோஷ நிலை நிலவி வருகிறது. குறிப்பாக இந்த மேகமூட்டம் என்பது ஒரு அடர்ந்த மேகமூட்டமாக இருக்கிறது. தரையை தழுவி செல்லக்கூடிய ஒரு மேகமூட்டமாக இருப்பதன் காரணமாக அதனை சுற்றுலா பயணிகள் வெகுவாக ரசித்து வருகின்றனர். இது மட்டுமில்லாமல் பல்வேறு பகுதிகளிலிருந்து வாகனங்கள் அணிவித்து வருவதால் ஏற்காடு மலைப்பாதையில் ஒரு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கின்றது. குறிப்பாக ஏற்காடு என்பது 20 கொண்டை ஊசி வழிவகளை கொண்டது. 20 கிலோமீட்டர் தூர பயணம் கொண்டது. அந்த 20 கிலோமீட்டர் மலை பயணத்திலும் ஏராளமான வாகனங்கள் அணிவகுத்து வந்தன. அந்த வகையில் தான் ஏற்காடை பொறுத்தவரை இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் இந்த ஏற்காடு மலர் கண்காட்சி என்பது ஒரு புறம் இருந்தாலும் கூட இன்று சுற்றுலா பயணிகளை கவருவதற்காக நாய் கண்காட்சிகள் மற்றும் செல்லப்பிராணிகள் கண்காட்சிகள் அமைக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக நாய் கண்காட்சியில் ஏராளமான வெளிநாட்டின நாய்கள், அது மட்டும் இல்லாமல் ராஜபாளையம், கோம்பை உள்ளிட்ட
இந்த நம்ம உள்நாட்டின நாய்களும் இந்த கண்காட்சியில் இடம்பெற்றிருந்தன. அது மட்டும் இல்லாமல் காவலர்களின் நாய்கள் பல்வேறு சாகசங்களை செய்து காட்டின. அந்த வகையில் தான் சுற்றுலா பயணியை கவருவதற்காக மாவட்ட நிர்வாகம் சார்பில் பல்வேறு அம்சங்கள் இங்கு செய்யப்பட்டிருக்கின்றன. அந்த அம்சங்களை ஒவ்வொன்றையும் அவர் கண்குளிர்ந்து அவர்கள் பார்த்து வருகிறார்கள். குறிப்பாக நாம் தற்போது காட்டிக் கொண்டிருக்கோம். ஒவ்வொரு மனதிலும் ஒவ்வொரு முகத்திலும் அந்த மகிழ்ச்சி தெரிகிறது. அந்த வகையில் தான் ஏற்காடு கோடை விழா மலர் கண்காட்சி என்பது இன்று மிகச் சிறப்பாக அமைந்திருக்கிறது. அவர்களுக்கு ஏற்ப இந்த ஏற்காட்டில் ஒரு மிதமான குளிர்ச்சியான சீதோஷண நிலை நிலவி வருகிறது. குறிப்பாக நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த மேகமூட்டம் என்பது ஒரு அடர்ந்த மேகமூட்டமாக உடலை தழுவி செல்லக்கூடிய வகையில் இருக்கிறது. இதனால் சுற்றுலா பயணிகளை பொறுத்தவரை வெகுவாக கண்டு ரசித்து வருகிறார்கள். மலர்கள் ஒரு புறம் அவர்களுக்கு கண்கள் மேகமூட்டங்கள் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ரசிக்கக்கூடிய அந்த மனக்குளிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த வகையில் தான் ஏற்காடு கோடை விழா 3வது நாளான இன்று மிக அற்புதமான ஒரு மகிழ்ச்சியை சுற்றுலா பயணிகளுக்கு தந்திருக்கிறது என்றே கூறலாம். தகவல்களுக்கு நன்றி குமரேசன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.